ஸோ ரேரஸ்ட் மெட்டீரியல் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் பிசிபிள் கமிட்டிலையுமே ஒரு ரேரான ஒரு லிக்விட் கூலரை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இது தெர்மல்ரைட்ஸோட ஒண்டர் விஷன் 360 UB ARGB ஒயிட். ஸோ இது ஏன் ரேர்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், இது சும்மா ஸ்டைலுக்கு கொடுத்துருக்கிறது இல்லை, இது ஒரு 6.7 இன்ச்சோட ஒரு AMOLED டிஸ்பிளே தான். ஸோ லிக்விட் கூலர்லையுமே ஒரு 6.7 இன்ச்சோட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி வர எல்லா ஃபோன்லேயுமே அதே சைஸில் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டிஸ்பிளே இந்த லிக்விட் கூலர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு அஸ்தட்டிக்கான ஒரு லுக் இது கொடுக்க போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பிக்சரை எதுக்காக இப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிஸ்பிளேயுமே இதே மாதிரி தான் ஒரு 360 கர்வில் தான் வரும் இந்த டிஸ்பிளேயுமே. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட். இதில் பிளாக் கலர் கூட அவைலபிள் தான். ஆனால் இதை கண்டுபிடிச்சி வாங்குறது ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே ரொம்ப ரேராக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்ததில்லை இந்தியாவிலேருந்து இந்த கூலரோட ரிவ்யூ இல்லைன்னா இந்த கூலரை யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறது. ஸோ இது 360 mm ஓடுது. ஸோ யாராவது வாங்குறீங்கன்னா இதோட கம்பேட்டபிலிட்டியுமே செக் பண்ணி பாருங்கள். அன்பாக்சிங்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது கைஸ். பாருங்களேன், தப்பாக ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. இல்லை, இங்கே ரெயின்போ கலரில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, தெர்மல்ரைட்ஸ். ஸோ அப்புறமா ஒரு வார்னிங் மெசேஜுமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூசர் கைடுன்னு நினைக்கிறேன், சைனாவில் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க எப்படி மவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆக்சசரி பேக். இதில் தான் மவுண்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ஓப்பன் பண்ணுறது? ஓகே, கேபிளே தரமாக இருக்குது கைஸ். இதை வச்சு தான் இந்த டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த லிக்விட் கூலர் கம்ப்ளீட்டாக ஒரு அஸ்தட்டிக்காக மட்டுமே மோஸ்ட்லி வாங்குவாங்க. ஸோ நாம் இன்னைக்கு இதோட பர்ஃபார்மன்ஸுமே நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. ஸோ தெர்மல்ரைட்டோட TF7 தெர்மல் பேஸ்மே கொடுத்துருக்காங்க. அப்புறமா மவுண்டிங்ஸ் மட்டும்தான், AMDயோடது இண்டலோடது ரெண்டுமே இருக்குது. வேறு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓ, இந்த ஷோவோட மெயின் ஹீரோவே இங்கே தான் இருக்காது பாருங்கள். ஐயோ, வெளியே வாடா. நான் ஏழுக்குள்ளதை எடுக்கிறேன். பேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஆளோட ஹெல்ப் தேவைப்படும் போல இருக்கு எனக்கு. இப்படி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ரேடியேட்டர் வித் ஃபேன்ஸோடு இருக்குது பாருங்கள். ஃபேன்ஸை ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ 6.7 இன்ச்சோட AMOLED டிஸ்பிளே. ஸோ இது ஸ்க்ரீன் ப்ரொடக்டருமே கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பீல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அப்புறமா ஃபேன்ஸை ரேடியேட்டரில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். இது கம்ப்ளீட்டாக ARGB ஃபேன்ஸ் தான். ஸோ இந்த ஃபேன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த டிஸ்பிளேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணுறதுக்காக டைப் சி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் அந்த கேபிள், அதுதான். இந்த டைப் சியை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் USB போர்ட்டில். ஸோ பிரைடடாக கொடுத்துருக்கனால லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இங்கே ப்ரொடக்டர் இருக்குது, நான் இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ அப்புறமா நம்மளால் இந்த டிஸ்பிளேயை இந்த மாதிரி டீஅட்டாச் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒயர்லெஸ் எல்லாம் கிடையாது, மேக்னெட்டில் தான் இது கம்ப்ளீட்டாக அட்டாச் ஆகும், டீஅட்டாச் ஆகும். ஸோ இதுக்கு தான் நாம் இந்த அளவுக்கு காசு கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இதோட பர்ஃபார்மன்ஸை சொல்லும்போது 360 டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், அதாவது கர்வாக வந்திருக்கும். ஸோ இதை நாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை பிசியில் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ கேபிள்ஸ் அஸ் யூஷுவலாக எல்லா ஏவிலையும் வர மாதிரி தான் ஃபேன்ஸோடது ARGBயோடதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு கேபிள், ஏன்னா இந்த டிஸ்பிளேக்காக, வேறு எதுவும் கிடையாது காய்ஸ். ஸோ இப்போ கூட செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதுக்கு இதுக்கு செப்பரேட் பிசி எதுவும் கிடையாது. ஸோ என்னோடய பிசியிலே கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த AMOLED டிஸ்பிளே 6.7 இன்ச்சோடது. அப்படியே கார்வாக இங்கே வரைக்கும் வரும். ஸோ இப்போதைக்கு ஏன் இப்படி ஸ்டக் ஆகிருக்குன்னா, இதோட சாஃப்ட்வேர் இப்போ தான் டவுன்லோட் போட்டிருக்கேன். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுமே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதோட சைடில் பாருங்கள் லைன் மாதிரி ARGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட மதர்போர்டில் ARGB கண்ட்ரோலர் சப்போர்ட்டுமே கிடையாது. நான் அதுக்கு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். 12 volt to 5 volt அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ARGB லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் இந்த மினிமலாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி லைட் தான் எனக்குமே பிடிக்கும். ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுமே இதை செக் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயோட கனெக்ஷனுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பிரைடட் கேபிள் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதுதான் அந்த டைப் சியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது இங்கே பிசியில் இங்கே போகுது பாருங்கள், யூஎஸ்பியில் டைப் சி டு யூஎஸ்பி அது. ஸோ மற்றபடி ஃபேன் ஹெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ARGB ஹெட்டரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சேட்டாவில் போகும். ஏன்னா என்னோடய மதர்போர்டில் ARGBயே கிடையாது, அதாவது ARGB போர்ட்டே கிடையாது, 4 pin போர்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது சேட்டாலேருந்து பவர் ஆகிடும். ஸோ இந்த லைட்டோட பேட்டர்னை தான் இந்த பட்டன் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதோட பேட்டர்ன்ஸ். இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ண இங்கே பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஸோ மற்றபடி என்னோடய பிசியில் ARGB போர்ட் இருந்திருந்தால் இந்த லைட்டிங்கையுமே என்னால் சாஃப்ட்வேரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த போர்ட் இல்லாதனால இந்த டிஸ்பிளே மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுமே காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் இதோட சாஃப்ட்வேருமே எடுத்துட்டேன். ஸோ இது சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது என்ன சாஃப்ட்வேரில் படம் ஓடுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு சாஃப்ட்வேரில். அது அப்படியே இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஏஐவிலேயே நம்மளால் மூவி பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் 3D, அதாவது கர்வ் வியூவில் இருக்குது பாருங்கள். ஸோ இது 60 Hz டிஸ்பிளே, அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. பிரைட்னஸுமே தேவையான அளவுக்கு இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு AMOLED டிஸ்பிளே இது. ஸோ இதில் இப்படி வீடியோ மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும்னு கிடையாது, இன்னும் நிறைய தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதையுமே காட்டுறேன். நான் எடுத்ததுமே வீடியோ ப்ளே பண்ணி தான் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ இதில் ஒரு மூவியே ஓட்டலாம். ஸோ என்னோடய கேமராவில் கொஞ்சம் ரெட்டிஷாக காட்டுது, ஆனால் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. இப்படி தான் இருக்கும் இதோட வியூ. ஆக்சுவலாக கர்வ் வியூவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும்போ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஏஓவை இந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். படம் பார்த்ததெல்லாம் போதும். ஸோ இதோட மெயின் டேப் இதுதான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் லோக்கல் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ண சேஞ்ச் ஆகும். ஓகே, இதோட பிரைட்னஸை நாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தீமை நாம் கஸ்டம் நேமில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஆன்லைன் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தான் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து என்ன எடுத்தாலும் அந்த ஏவில் அது சேஞ்ச் ஆகும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ப்ரொடக்டிவ் அந்த கவரை ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ இருந்தாலுமே குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது காய்ஸ் அந்த டிஸ்பிளேக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆன்லைன் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் இங்கே கொஞ்சம் இமேஜஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஆன்லைன் தான். இந்த இமேஜஸ்மே டவுன்லோட் ஆகி தான் அப்ளை ஆகுது. அப்ளை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஆகுது, ஒரு 5 seconds அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அயன்மேன் மாதிரி அந்த தீம் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீம்ஸை கூட நம்ம சிலதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியுது. ஸோ இதை அப்ளை பண்ணி பார்த்தே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது கைஸ். ஸோ இப்படி இதில் கொஞ்சம் தீம்ஸ் இது சாஃப்ட்வேர்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர நான் எப்படிடா இதில் படம் ஓட்டினேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ படம் ஓட்டுறதுக்குன்னே இங்கே தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி அதில் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது லேயர் மாஸ்க்குன்னா இந்த கூலருக்கு மேலே வரக்கூடிய ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தெரியும் பாருங்கள், இங்கே என்ன வருதோ அதுதான் அங்கேயுமே அப்ளை ஆகும். ஸோ இதுதான் லேயர் மாஸ்க். ஸோ அதை கூட நம்ம கஸ்டமாக லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா லோட் இமேஜ், நம்ம கஸ்டம் இமேஜ் ஏதாவது ப்ளே பண்ணணுன்னா ப்ளே பண்ணலாம். இல்லைனா வீடியோன்னா இது நான் இந்த வீடியோவை இங்கே லோட் பண்ணி தான் நான் இங்கே ப்ளே பண்ணி காட்டினேன். ஸோ கலர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அதையுமே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கஸ்டம் நேமில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மீன் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே, ஒரு AMOLED டிஸ்பிளே வந்துச்சுன்னா அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே இந்த கூலரை பற்றி பார்த்துருப்பீங்க. என்னால் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா இந்த கூலர் என்னோடது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணணும்னா மொத்தமாக இதெல்லாம் அங்கே மூவ் பண்ணணும். ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இப்போது இதோட அஸ்தட்டிக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளேலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக எக்ஸ்ட்ரா வைப்ரண்ட் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது.
இந்த சாஃப்ட்வேரோட யூஐ இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் அவுட்டேட்டடாக ஃபீல் ஆகுது. மற்றபடி ரொம்ப நல்லாவே இருக்குது, தேவையான எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவில் லான்ச் ஆனப்போ இதோட ப்ரைஸிங் 33,000 கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ராப் ஆகி 26,000 27,000 அந்த ரேஞ்சில் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இங்கே ஒரு பெஞ்ச் மார்க் சார்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் இந்த கூலரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது 55 டிகிரி செல்சியஸில் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட கீழே ஒரு 2 கூலரை தாண்டி வந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஆர்டிக்கோட லிக்விட் ஃப்ரீசர் 3 Pro இருக்குது. ஸோ பட்ஜெட்லேயே ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கூலர் அதுதான். ஸோ அதோட ARGB வெர்ஷனே 13,000 14,000 அதுக்குள்ளே தான் மேக்ஸிமமாக வரும். அதில் ARGB இல்லை வேணான்னா 10,000 கூட வாங்க முடியும். ஸோ அந்த கூலர்லேருந்து ஒரு 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் பெட்டராக தான் இந்த கூலருமே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே நாம் இந்த அஸ்தட்டிக் இந்த டிஸ்பிளேக்காக கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே பே பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அஸ்தட்டிக் நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்கு பே பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா ஆர்டிக் லிக்விட் ஃப்ரீசர் 3ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 ரேஞ்சில் வர அந்த கூலர்ஸ் கூட எல்லாமே காம்படிஷன் பண்ணுற ஒரு கூலர் தான். ஸோ அதை விடையுமே கொஞ்சம் பெட்டராக தான் இதுவுமே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப மோசம் கிடையாது, ப்ரைஸிங்கில் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூலரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே சொல்லுங்கள். நான் வீடியோ கேப்பில் இல்லைனா வீடியோ எண்டில் இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸை வேணுன்னா அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இந்த டிஸ்பிளேல இன்னும் நிறைய 3D எஃபெக்ட் மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வரப்போகிற ஃபியூச்சரில் நாம் இந்த கூலரை யூஸ் பண்ணி தான் போது PC build கூட பண்ண போகிறோம். ஸோ அதையெல்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.